ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான, டேஸ்டியான, எஃபெக்டிவான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டயட் இருக்கோம், இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணிட்டு ப்ரோட்டீன்ஸும் ஃபைபர்ஸும் அதிகம் பண்ணினோம் அப்படின்னா உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும். அதே சமயத்தில் நல்ல வெயிட் லாஸும் ஆகும். இன்னைக்கோட ரெசிபிக்கு பவுலில் நான் 1 டம்ளர் கம்பு தான் எடுத்திருக்கேன். கம்பில் அதிகப்படியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளோட டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் அதிகப்படியான ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. கான்ஸ்டிபேஷன் நல்லாவே ரிலீஸ் ஆகும். அதே டம்ளரில் 1 டம்ளர் கீனுவா சீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கீனுவா சீட்ஸில் அதிகப்படியான ஃபைபர், விட்டமின்ஸ் இருக்குது. அதாவது விட்டமின் பி, விட்டமின் இ, அதே மாதிரி மினரல்ஸில் அயன், மெக்னீஷியம், மேக்னீஸ், பாஸ்பரஸ் இருக்குது. இது ஹார்ட் ஹெல்த்துக்கு, பிளட்டில் இருக்கிற சுகரை கண்ட்ரோல் பண்ண, வெயிட் மேனேஜ் பண்ண, டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து எடுத்து நல்லா தண்ணி சேர்த்தி கசக்கி க்ளீன் பண்ணணும். ஏன்னா கீனுவா சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே ஒரு கோட்டிங் இருக்கும். அது உடம்புக்கு நல்லது கிடையாது. அதே சமயத்தில் இது கசப்பு தன்மை கொடுக்கும். அதனால நான் இது போல் கசக்கி க்ளீன் பண்ணுற மாதிரி நல்லா 4-5 முறை நல்லா கசக்கி க்ளீன் பண்ணிவிட்டு முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடணும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு பவுலில் எந்த டம்ளரில் கம்பு, கீனுவா சீட்ஸ் அளந்தோமோ அதே டம்ளரில் சிகப்பு அவல் எடுத்து தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சாவே போதும். நல்லாவே ஊறி வந்துடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஊறின அவலை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கூடவே 2 துண்டு தேங்காவையும் சின்னதாக கட் பண்ணி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த டைமில் கீனுவா சீட்ஸ், கம்பு, உளுந்து இது 3மே நல்லா ஊறி வந்திருக்கு. இதை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அரைச்ச மாவை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு இந்துப்பும் சேர்த்தி கையை வச்சு நல்லா கலந்துட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் வச்சிடணும். நல்லாவே புளிச்சு வந்துடும். இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம சுத்தமாகவே அரிசி சேர்க்கல. அது மட்டும் இல்லாமல் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் உளுந்து சேர்த்திருக்கோம். ஸோ 8 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். இப்போ சைட் டிஷ்ஷுக்காக கடாய் கொஞ்சமாக சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், காரத்துக்காக 2 வரமிளகா கொஞ்சம் லைட்டாக முறுமுறுப்பு ஆகிற அளவுக்கு நல்ல மிதமான சூட்லேயே வறுப்பட்டுட்டு இது கூட 7லேருந்து 8 பல்லு பூண்டும் சேர்த்தி இதுவுமே லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா முறுமுறுப்பான உடனே 2 டேபிள் ஸ்பூன் பச்சை வேர்க்கடலை போட்டுக்கலாம். நீங்கள் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் கொஞ்சமாக வறுப்பட்டா போதும். பச்சை வேர்க்கடலைன்னா இது நல்லா முறுமுறுப்பாக வறுத்து எடுத்துக்கணும். இது கூடவே நான் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்திக்கிறேன். பச்சை மிளகா சேர்த்தும் போது நல்ல ஒரு வாசனை இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். இது கூட கை நரைச்ச கருவேப்பிலையும் போட்டு கருவேப்பிலையும் நல்லா முறுமுறுப்பாக வர அளவுக்கு மிதமான சூட்லேயே வறுத்து எடுத்துட்டு புளிப்பு தன்மைக்காக நான் புளி சேர்த்தாம ஒரே ஒரு மலைநெல்லிக்காவை சின்னதாக கட் பண்ணி போட்டு சேர்த்து இதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இது கூட 2 நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டு வெங்காயம் நல்லா வதக்கி எடுக்கணும். வெங்காயம் நல்லா லைட்டாக ப்ரௌன் கலர் மாதிரி ஆனால் போதும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா நான் 2 நார்மல் சைஸ் தக்காளியை 2ஆக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது கூடவே ஒரு கை நரைச்ச கொத்தமல்லியும் சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்தி போடும்போது நல்லா லைட்டாக புளிப்பு தன்மையாக நல்லா காரசாரமாக டேஸ்டியாக இருக்கும். தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இப்போ இதை ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம்.
சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தான் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆரம்பத்தில் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தி அரைச்சி எடுத்துக்கணும். சட்னி எந்த கன்சிஸ்டன்சி நமக்கு வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். நான் கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சுருக்கேன். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவுமே நல்லா புளிச்சு வந்திருக்கு. தானியம் பொறுத்த வரைக்கும் மாவு நல்லா புளிப்பாக வரணும். அது மட்டும் இல்லாமல் நல்லா கலந்துடணும். இது போல் செஞ்சு சாப்பிடும்போது நல்ல டைஜஷனும் ஆகும். மாவோட பதம் பாருங்க, கலந்துட்டதுக்கு அப்புறமா கரெக்டான பதத்தில் இருக்குது அப்படின்னா தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு பவுலில் ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணினா ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, துருவின சின்ன துண்டு கேரட்டு. இதில் கொஞ்சமாக இந்து உப்பும் ஃப்ளேவருக்காக 1/4 டீஸ்பூன் நான் சிக்கன் மசாலா தூள் சேர்த்திக்கிறேன். இதை ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துட்டுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ் இல்லாட்டினா அதுக்கு பதிலாக ஆம்ச்சூர் பவுடர் போட்டு கூட கலந்துட்டுக்கலாம். தோசை தவா கொஞ்சமாக சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் அதிகப்படியான மாவு சேர்த்தி ஊத்தப்பம் பதத்துக்கு கொஞ்சம் நல்லா திக்காக போட்டு எடுத்துக்கணும். இந்த மாவு பொறுத்த வரைக்கும் மொறுமொறுப்பாக வராது, ஆனால் சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ப்ளஃபியாக வரும். இதில் ரெடி பண்ணி வச்சுருந்த வெங்காயம் கேரட்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றி விட்டுட்டு மிதமான சூட்டில் தான் வேக வைக்கணும். ஏன்னா குனோவா சீட்ஸ்லாம் நம்ம சேர்த்திருக்கிறனால நல்லா வேக வச்சு எடுக்கணும். ஸோ மிதமான சூட்லேயே நல்லா வேகிறதுக்கு நல்லா பொறுமையாக வேக வைக்கணும். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா இது போல் அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா மேலே நம்ம சேர்த்திருக்கிற வெங்காயம் கேரட் எல்லாமே நல்லா மாவோட மர்ஜ் ஆயிக்கும். இன்னொரு பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக ஹெல்தியான கம்பு ஊத்தாப்பம் நம்ம இன்னைக்கு கினோவா சீட்ஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு வேளைக்கு 2 சாப்பிட்டாவே நல்ல ஸ்டொமக் ஃபீலிங்காகவும் இருக்கும், நல்லா ஹெல்தியாகவும் இருக்கும். இதை இன்னைக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த கார சட்னியோடு தான் சாப்பிட போகிறோம். இது போல் ரெசிபீஸ் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க, சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஹெல்தியாக வெயிட் லாஸ் பண்ணலாம்.